இப்போ பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டூல். அதாவது இந்த டூல் பாரில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டீனு. இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டூல் அப்படின்றது. நம்ம ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் நம்ம லைக் ஒரு விசிட்டிங் கார்டு, ப்ரௌசர், பேம்ப்ளெட் நிறைய டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வேணும், டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் டூல் ஒன்று இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் டூலை தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே இருக்க பார்த்தீங்களா டி, இதுதான் வந்து டெக்ஸ்ட் டூல். ஸோ இந்த டீன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இப்படி உள்ளே கிளிக் பண்ணுங்கள், ஒரு டாட் ஒன்று பிளிங்க் ஆகுதுங்களா, ஸ்ட்ரைட் டாட், அதுதான் வந்து டெக்ஸ்ட் டூல் டைப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணுறேன், ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். என்றைக்குமே டெக்ஸ்ட் டூல் டைப் பண்ணோன்னா அதோட கலரு, ஃபாண்ட்டெல்லாம் மாற்றணும் அப்படின்னாக்கா இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இங்கே மேலே ஆப்ஷன் பாக்ஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபாண்ட்ஸ் மாற்றிக்கலாம், என்ன சைஸில் ஃபாண்ட் வேணும், என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் வேணும் அப்படின்றத மாற்றிக்கலாம். உங்களுக்கு சைஸ் ஆஃப் ஃபாண்ட் மாற்றணுன்னாக்கா இங்கே இருக்க பார்த்தீங்களா 12 FPT அப்படின்னு அந்த இதில் மாற்றிக்கோங்க. இப்போ 72, இது வந்து யூஷுவல் சைஸ். நீங்கள் மேனுவலாகவும் 150 இல்லை 50 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 150நாக்கா ரொம்ப பெருசாக இருக்குது. அது மாதிரி அடுத்தது இது என்னன்னாக்கா ஷார்ப்பு, கிறிஸ்பு, இந்த மாதிரி நல்லா இந்த எட்ஜெல்லாம் ஷார்ப் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா யூ கேன் யூஸ் திஸ் ஷார்ப் அண்ட் இந்த இது. அண்ட் தென் இது நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மூவ் டூல் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே இழுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பிளாக் கலரில் இருக்குது. ஃபர்தராக இதுக்கு நீங்கள் கலர் மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி இப்போ இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் செலக்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இங்கே போயிட்டு கூட நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். தெரியுதுங்களா? ரெட் கலர் டைப் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் இந்த கலரை வந்து வச்சுட்டு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். எப்படின்னாக்கா டீன்ற டெக்ஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபாண்ட்டோட சைஸு இது எல்லாமே செட் பண்ணிடுங்க. அந்த இந்த அலைன்மெண்ட் அப்படின்றது அதாவது டைப் பண்ணிங்கனாக்கா இந்த ரைட் சைட்லேருந்து வரும். இதுனாக்கா சென்ட்ரல் அலைன்மெண்ட், சென்டர்லேருந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரைட் சைட்லேருந்து வர அலைன்மெண்ட். இங்கே வந்து நீங்கள் உங்கள் கலர் மாற்றிக்கோங்க. என்ன கலர் வேணுமோ அந்த கலரை மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சம்திங் அனிமேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைப் பண்ணதுக்கப்புறம் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போ இந்த ஃபாண்ட் அப்படின்றதுல வந்து இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அகைன் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பாக்ஸ் வரும். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த டெக்ஸ்ட் ரேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள் உங்களோட ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி வில்லு மாதிரி ஆர்க் மாதிரி வளைஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. இதில் இருக்குது டெக்ஸ்ட் ரேப் அப்படின்ற ஆப்ஷனில். ஓகேங்களா? இதில் சம்திங் இந்த ஸ்ப்ளட்ஜ் அண்ட் தென் ஃப்ளாக் டைப் இந்த மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபாண்ட் வந்து அழகாக டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கு டெக்ஸ்ட்ன்ற லேயரில் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ மூவ் டூல் எடுத்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இது தெரியும். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட ஃபாண்ட் எந்த மாதிரி கலர்ஸில் வேணுமோ அது மாதிரி மாற்றிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி வேவ் மாதிரி எஃபெக்ட்லாம் வேணும்னாக்கா ஃபாண்ட்டை டபுள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ரேப் எடுத்து இதில் போய் உங்களோட அலைன்மெண்ட் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் நீட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது வந்து நான் இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் மாற்றணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் க்ரீன் கலர் மாற்றுறேன். பட் இங்கே நம்ம க்ரீன் கலர் அப்டேட் ஆகிருக்கு, தெரியுதா? தெரியல. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட்டோட சைஸு, டோனு இந்த மாதிரிலாம் மாற்றுறதுக்கு இன்னொரு அருமையான மெத்தட் என்ன அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை டைப் பண்ணிடுங்க. சம்திங் அனிமேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண உடனேயே இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோ போனீங்கன்னாக்கா கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. விண்டோ கேரக்டர் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இங்கே கேரக்டர் அப்படின்ற இந்த பேலட் வந்துடும். இதில் வந்து நீங்கள் மாற்றினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடியே தெரியும் என்ன கலரில் அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டெக்ஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இங்கே ஆப்ஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே என்ன கலர் போயிட்டுருக்குன்னே தெரியாது. பட் இந்த கேரக்டர் மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக என்ன ஃபாண்ட்டு என்ன கலர் அப்படின்றத ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டோட என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் இது என்ன இதில் வைக்கணும் அப்படின்றது இதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட ஷேப்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து ஃபாண்ட்டோட சைஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சம்திங் 100னாக்கா 100ன்னு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னாக்கா ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப். அதாவது இப்போ இது அனிமேஷன் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, நான் இதுக்கு கீழே சம்திங் மாயா அப்படின்னு நான் ஒரு இதை டைப் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை தான் நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஆட்டோக்கு பதிலாக சம்திங் 13 கொடுத்தேன்னாக்கா
ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் ஃபில் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இதுதான் ஆட்டோனாக்கா நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது என்ன அப்படின்னாக்கா மொத்தமாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டோட வித்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 0 இருக்கு, நான் 13 வச்சுன்னா இழுத்த மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ணலாம். பட் இது யூஸ்வலாக 0ன்னு வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டோட ஹைட்டை நீங்கள் இது பண்ணணுன்னாக்கா, இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டோட ஹைட் இருக்குது, அதை வந்து 200 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே இப்போ இங்கே 200 கொடுத்தீங்கன்னாக்கா அதோட டெக்ஸ்ட்டோட ஹைட் அழகாக நீட்டாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஜஸ்ட் இது வந்து டிஃபால்ட் 100 அண்ட் தென் இது வந்து டெக்ஸ்ட்டோட வித் சம்திங் லைக் 300 அப்படின்னாக்கா 300. ஸோ 0 அப்படின்றது டோட்டலாக கொலாப்ஸ்ட் ஆயிரும். கீப் 100, டிஃபால்ட் வேல்யூ இஸ் 100. இது ரெண்டும் வந்து டெக்ஸ்ட்டோட ஹைட்டுக்கும் வித்துக்கும் யூஸ் ஆகுறது. ஓகேங்களா, இது வந்து பவர் வேல்யூ, ஏதாச்சும் மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இது வந்து போல்டு, உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக மாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இது இட்டாலிக், அண்ட் தென் இது வந்து ஆல் கேப்ஸ். நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஃபஸ்ட்டு மட்டும் கேப்ஸு, ரிமைனிங் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் மாற்றும். அண்ட் தென் இது வந்து T to the பவர் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இந்த M அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பவர் வேல்யூவை மாற்றணும் அப்படின்னாக்கா எம்ன்றது பவராக மாறிடுச்சிங்களா, A² B² டைப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இது கீழே கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஸ்ட்ரைட் லைன், நம்ம இதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட் லைன் இது பண்ணுறது. அண்ட் தென் இது வந்து சென்டர் லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல். அண்ட் தென் இது வந்து என்ன லாங்குவேஜ், அதாவது யூஸ்வலாக நம்மலாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம சிஸ்டம்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறதுனால இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். சம்திங் வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லாங்குவேஜ் இங்கே ஃபில் பண்ணிங்கனாக்கா இது வந்து அந்தந்த லாங்குவேஜுக்கு அக்செப்ட் பண்ணும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்பு, ஸ்ட்ராங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் ஸ்ட்ராங் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப கிளாரிட்டி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, தெரியுது. இப்போ நன்னு கொடுத்தனாக்கா எப்படி ஒரு மாதிரி பிக்சலேட் ஆயிருக்குங்களா, இதே பாருங்கள் நான் ஸ்ட்ராங் கொடுத்தனாக்கா அந்த எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது வந்து பிரிண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து இந்த ஸ்ட்ராங்குன்றதை யூஸ் பண்ணியே பழகுங்க. புரியுதுங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்ட் டூலில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டூலில் டைப் பண்ணிவிட்டு அதில் ஃபாண்ட்டு, கலர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா டைப் பண்ணி முடிச்சுட்டு மூவ் டூல் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு விண்டோ போய்ட்டு கேரக்டர்ன்றதை எடுத்து இதில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சம்திங் உங்களுக்கு வந்து இது அந்த ஃபிஷ் மாதிரி வேணும், ஃப்ளாக் மாதிரி வேணும்னாக்கா இந்த டீயை டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதெல்லாம் செலக்ட் ஆயிரும். இதில் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ரேப் பண்ணுற ஆப்ஷன். இங்கே பாருங்கள், ஆர்க் மாதிரி, ஷஃபல் அப்பர், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இது வந்து அலைன்மெண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட், இது சென்ட்ரல் அலைன்மெண்ட். தெரியுதுங்களா, இந்த மாயா இந்த அனிமேஷன் மாயான்ற சென்ட்ரல் அலைன் இருக்குங்களா, இது வந்து ரைட் சைடு அலைன்மெண்ட். புரியுதுங்களா, இதுதான் வந்து டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ